அனைவருக்கும் வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. இந்த விஷயத்த நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம சேனல்ல இது ஆல்ரெடி இதுக்கான தனிப்பதிவு நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் நம்ம பேசுறோம். சரி, மக்களுக்கு மக்கள் இடையில எல்லாருக்குமே அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்குங்க. என்ன கேட்டா இன்னைக்கும் எனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இன்னைக்கு நான் வாழ்க்கையில வாழ்றேன், அதுக்கு காரணமே முருகன் தான். அப்படி இருந்தாலும் நான் தினசரியா சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைகள், அதெல்லாம் தாண்டி தான் முருகனே கதி, முருகன் எல்லாமே நமக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, முருகன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எல்லா பாரத்தையும் நான் முருகன் கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் நம்மளால இயல்பா அடுத்தடுத்து நம்ம வேலை பார்க்குறோம், அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்மளால போக முடியுது. அப்படி இருக்க காலகட்டத்துல உன் கதையோட ஆரம்பம் சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உன்னோட மீதி கதை இன்னும் பாக்கி இருக்கு. நீ யாரா இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். இந்த நம்ம எத்தனையோ நேர்காணல நான் சொல்லியிருக்கேன், எத்தனையோ வீடியோக்குள்ள நான் பேசியிருக்கேன். நம்ம அஸ்ட்ராலஜி பத்தி நம்ம தனியா பேச மாட்டோம். நான் ஜோசியம் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே, மக்கள் மத்தியில இருந்தாலுமே ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு நிறைய. இப்போ எப்படி சொல்றது, அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாதகமா இருக்கட்டும், நியூமராலஜியா இருக்கட்டும், இந்த பேரு ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேரோட் கார்டு ரீடிங்காக இருக்கட்டும், ஏன்னா மக்களுக்கே ஒரு எக்ஸைட்டிங் ஆகி போயிருக்கு. ஏன்னா இப்போ 2 3 வருஷமா 4 வருஷமா ஒருத்தவங்க அஷ்டம சனியில இருக்காங்களும் சரி, இல்லை 7 நாட்டு சனியில இருந்தாலுமே சரி, அவங்க அவங்களுக்கே ஒரு வெறுப்பு அவங்க மனசுல வந்துடும். வெறுப்பு மனசுல வந்தாலுமே வாழ்க்கையில அவங்க எந்த ஒரு இறை ஆற்றலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த கிரக நிலைகள் அவங்கள இயல்பா இருக்க விடாது அவங்க வாழ்க்கையில. அதனால என்ன பண்ணுவோம்னா, சில கட்டத்துல அவங்க தன்னைத்தானே இந்த உயிர் வேண்டாம் மாச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற நிலைமெல்லாம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இது மாதிரி வந்திருக்கு, எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சில கிரகங்கள் செயற்கையால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இது எல்லாமே எங்க போய் கொண்டு போய் முடிக்குது, சரி இதுக்கு யாராவது நம்ம தீர்வு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு இந்த டேரோட் கார்டு ரீடிங் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமா நம்ம ஏன் வாழ்க்கையே இப்படி இருக்கு, இது எப்பதான் சரி வரும், நான் என்ன பண்ணா இப்போ இதுல இருந்து நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம், இந்த பிரச்சனைல இருந்து நான் கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்மளே அடுத்த விஷயத்த நம்ம தேட போவோம். அப்படி இல்லையா, ரெண்டாவது ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்டயோ இல்லை ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய சொல்றேன், இந்த மீடியா முன்னாடியே நான் சொல்றேன், இந்த மீடியா எப்போ வந்ததோ அப்ப இப்பத்துல இருந்து நம்ம சில பல ஒரு உண்மையாக எப்படி நம்ம ஜாதகத்தை கொடுத்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி ஒரு ஃபீஸ் இல்லாம, ஃபீஸ் கண்டிப்பா கொடுக்கணும், அது மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. இந்த ஃபீஸுக்காக மட்டும் இந்த ஜோசியம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு தப்பான இதுக்கான நிறைய ஆப்புகள் உங்க எல்லாருமே இணையதளத்துல இருக்கு. இப்படி ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஏமாந்து இது எல்லா பழியுமே இந்த வாழ்க்கையில நடந்ததுக்கு எல்லா குழப்பத்துக்கு காரணமே முருகப்பெருமான் தான், முருகன் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? பாக்குற இங்க எத்தனை முருக பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, பாக்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம், இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பை நான் தான் ஏத்துக்கொள்ளணும். இது என் குடும்பம், என் நண்பனோ சரி, என் மனைவியோ சரி, என் குடும்பத்துல இருக்கிறவங்களோ சரி, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நான் செஞ்ச தப்பு, இப்ப நான் தான் இதை அனுபவிக்கணும், இதுக்கான விடை என்கிட்டயே தான் இருக்கும், இதை நான் தான் சரி செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதுக்காக நான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா பழியும் முருகன் தான். ஒரு இப்போ நல்லது நடக்குது அப்படின்னா மட்டும் நீங்க முருகனை நீங்க அது பாதி பேர் சொல்றாங்க, பாதி பேர் சொல்ல மாட்டாங்க, அது வேற கதை. இப்போ கெட்டது நடந்தா மட்டுமே முருகன் சோதிக்கிறா, முருகன் கருணையை காட்ட மாட்டாரு அப்படிங்கிற பக்தர்கள் தான் இப்போ நிறைய வர வர. இப்ப அதனாலதான் இப்போ நேத்து வந்த போன் காலை பேஸ் பண்ணி தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்து அவங்க கிட்டத்தட்ட பேசும்போதே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க. இந்த 1/2 மணி நேரம் நான் பேசலாமா வேணாமா, பரவாயில்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோயில்ல இருக்கும்போது இந்த போன் கால் எனக்கு வருது. அப்படியே முருகன் முன்னாடியே தான் இந்த போன் கால் நான் பேசுறேன். பேசும்போது இந்த கதை அனைத்துமே என் காதுக்கு தெரிய வருது. அப்போ எனக்கு இந்த 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 போன் கால் கேட்டுட்டு நான் என்ன பண்ணலாம், நான் ஒண்ணு ரியாக்ட் பண்ணணும், இல்ல நான் கோவப்படணும், ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ரியாக்ட். நான் எதுவுமே ரியாக்டே பண்ணல. என்னால அந்த நிமிஷம் பேச முடியல, அந்த காலை கனெக்ட் பண்ண முடியல, உடனே நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க 2021 23 இவங்க 21ல இருந்து 23 வரைக்கும் வாழ்க்கையில அனுபவிக்காத வழிகள் இங்க அனுபவிச்சிருக்காங்க. இவங்க ராணிப்பேட்டு மாநிலத்துல சேர்ந்தவங்க, அந்த ஒரு கிராமத்துல சேர்ந்தவங்க.
இவங்க பேர் கூட மென்ஷன் பண்ணலாமான்னு தெரியல, வேணாம் பேர் மென்ஷன் பண்ண வேணாம். அவங்கள வந்து இதை கூட நான் யோசிக்கிறேன் பாருங்க, அவங்க பேர் வந்து பாதிக்கும். சரி, அவங்க இந்த வீடியோ அவங்க பார்த்தா கூட அவங்க மனசு கஷ்டப்படும், ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம காயப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால வந்து பேர் கூட நான் மென்ஷன் பண்ணல. இந்த பார்க்குற முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிறேன், பேர் மென்ஷன் பண்ணல. விஷயத்த மட்டும் சொல்றேன், நீங்களே வந்து அதை சொல்லுங்க. அவங்க 2021 23 வரைக்கும் அவங்க வாழ்க்கையில படாத துன்பங்கள் படுறாங்க. அது வந்து கிரக சேர்க்கையோ, அவங்க 7 நாட்டு சனியோ, இல்லை எந்த ஒரு கெட்ட நாட்களா இருக்கட்டும் கடந்து வந்தாலும் சரி, ஓகே. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா 2023 முடியும் போகுது. ஜனவரி 2024, அதான் 2023 முடியும் போது ஒரு ஜனவரி வரும்ல, அந்த ஜனவரியில போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பார்க்காத ஜோசியர் கிடையாது, பார்க்காத வந்து இந்த பரிகாரங்கள், அது இல்லாம இந்த அஸ்ட்ராலஜி, இவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு இடத்துக்கு லாஸ்டா வந்து போயிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டா வந்து எல்லாமே இவங்க எல்லாமே ஜாதகம் இவங்களோடது, அவங்க கணவரோடது, அவங்க குழந்தைங்களோடது, அப்புறம் குடும்பத்துல இருக்க அண்ணன் தம்பி தங்கச்சி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கிட்ட ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவர் எல்லாமே கிளீன் அண்ட் கிளென்ஸ் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே சொல்றாரு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவர் சொன்னது அனைத்துமே வந்து உண்மைதான். இவங்களோட இந்த இந்த லேடியோட வாழ்க்கையில எல்லாமே நடந்தது, எல்லாமே உண்மைதான். இப்போ அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறதும் அவர் கரெக்டா கணிச்சு சொல்லியிருக்காரு. அந்த சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது அவரு சொன்னாரா இல்ல இவங்களா வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம இவங்க சொல்றதா நம்ம வந்து சொல்ல முடியும். இது எதுக்குன்னா, டோட்டலா இந்த வீடியோ நான் ஏன் சொல்றேன்னா, இனிமே யாருமே இந்த மாதிரி ஒரு செயல்ல வந்து ஈடுபடாதீங்க. யாரையும் நம்பி நீங்க போய் காசை, பணத்தையோ, இல்ல நீங்க போய் கஷ்டத்துல இருக்க மேலும் மேலும் கடனை வாங்கி போய் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கை மாறும், இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கும், இவர் வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் தேவையில்லாத பணத்தை நஷ்டம் அடைஞ்சிட்டு போய் நிக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ மூலியமா. கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இவங்க அந்த ஜோசியரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கன்சல்டேஷன் முடிஞ்சிச்சு. அந்த கன்சல்டேஷனுக்கு ஒரு தொகை வந்து வாங்குறாரு. அது ஒரு 10,000மோ 5,000மோ தெரியல, அந்த ஒரு தொகை வாங்குறாரு. அந்த தொகை வாங்கினதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வாரம் அதுக்கப்புறம் இவங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. குலதெய்வ கோயிலுக்கு அவர் சொன்னாராம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் திரும்பி அந்த பிரச்சனை வந்து நிக்கல, திரும்பி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப திரும்பி வந்து இவங்க என்ன பண்றாங்க, போன் மூலியமா அவளை வந்து கன்சல்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த போன் மூலியமா கன்சல்ட் பண்ணும்போது இவர் அந்த அஸ்ட்ராலஜி இருக்காருல்ல, அவர் வந்து போன் நம்பர் கொடுக்கல, அவரோட பர்சனல் நம்பர் வந்து கொடுக்கல, அவரோட ஆபீஸ் நம்பர் கொடுத்து ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் வந்து பேசியிருக்காங்க. இவங்க வந்து இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியா நான் வந்தோங்க, இந்த மாதிரி வந்து சாரை பார்த்துட்டு போறோம், நாங்க 7 பேர் வந்தோம், எங்க குடும்பத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம், ஜாதக பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, திரும்பி கன்சல்டேஷன் வாங்க, அப்பதான் சார் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு திரும்பி வர வச்சிருக்காங்க. திரும்பி இவங்க போய் பார்த்துட்டு கன்சல்டேஷன் திரும்பி இன்னொரு வாட்டி ஃபீஸை கொடுத்து போய் பார்த்துட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் செகண்டா இவங்க வந்து கன்சல்டேஷன் பார்க்க வந்திருக்காங்க பாருங்க. அப்பதான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு, இதை வந்து நீங்க பண்ணீங்கன்னா இதுல இருந்து நீங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறது நீங்களே வந்து தெரியுங்களா அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாரு. அப்போ சரி ஓகேங்க பரவாயில்ல, என்ன பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எடுத்துட்டாங்க. இவங்க போய் உடனே அப்ப நான் 2 நாள் டைம் கொடுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல, உடனே அவங்க குடும்பத்துல கொஞ்சம் வெளியே போய் பேசியிருக்காங்க. பேசிட்டு எல்லாருமே சேர்ந்து இருக்கிற கை காசு எல்லாமே போட்டுட்டு உடனே சரிங்க சார் எவ்வளவு ஆகும் சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எனக்கு இது ஆகுமா, ஒரு 50,000 60,000 ஆகுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன சொன்னாரு, பொறுமையா ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, அதுக்கு நான் கன்சல்டேஷன் வாங்க மாட்டேன், நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாளே வந்து இவங்க அந்த 60,000 தொகையை வந்து இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அப்ப அந்த 60,000 தொகையை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நல்லா பாருங்க, இந்த காசை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, உங்க ஜாதகத்தை, உங்க 7 பேரோட ஜாதகத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருங்க, அந்த பரிகாரத்தை நான் வந்து ரெடி பண்றேன், என்ன விஷயமும் நான் சொல்றேன், எல்லாமே நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன், ஒரு டேட்டா பேஸ் மாதிரி போட்டு கொடுக்குறேன், நீங்க இது எல்லாமே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இவங்களும் எல்லாமே பண்றாங்க. பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாரம் ஆச்சு, ஒரு 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. திரும்பி இவங்க ஃபோன் பண்ணும்போது சார் பிஸியா இருக்காருன்னு சொல்லி இந்த கால்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அவர் பிஸியா இருக்காரா இல்லையா, இல்ல இவங்க நேரம் பார்த்து அவருக்கு பிஸியா இருக்கா, இல்ல வேற வேலை வந்துருச்சா, இல்ல வேற கன்சல்டேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஒரு கிட்டத்தட்ட 2 மாசமா வந்து இவரை வந்து ஃபாலோ பண்ண முடியல, டச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி திரும்பி என்ன பண்றாங்க, கன்சல்டேஷனுக்கு வராங்க. கன்சல்டேஷன் வந்துட்டு அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஆகுதுங்களா, 5,000 ரூபாய் திரும்பி கன்சல்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா, ஐயா இந்த மாதிரி வந்தவங்களையா நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்க நீங்களும் எதுவும் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பவே ரெடி பண்ணிட்டேங்க, நீங்க வருவீங்க எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு.
கொடுத்து இவங்க ஒவ்வொரு கோயிலா அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அலைஞ்சு இன்னைய வரைக்கும் அப் டு டேட் இன்னைக்கு 2025 நம்ம இருக்கோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வு அடையவே இல்லை. சரி, ஓகே, அதுதான் வந்து ஜோசியர்கிட்ட போனாங்க, அவங்க ஏமாந்துட்டாங்க, தீர்வு அடையவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கட்டத்துல நம்ம வச்சுக்கலாம் கூட வச்சுக்கோங்களேன். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் இது எல்லாமே முருகனை நம்பிதான் நான் இறங்கினேன், இது முருகன் தான் எனக்கு வழி விட்டாரு, இது தப்புன்னு தெரியும் போதே நான் நஷ்டம் அடையும் போதே வந்து முருகன் என்னை காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்கிட்ட சொல்றாங்க, முருகன் அப்ப இல்லதானே, எப்படிங்க நீங்க வந்து முருகர் வந்து இப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில முருகனே இல்லை சார், எனக்கு முருகன் வந்து ரொம்ப சோதிக்கிறாரு, ஒரு கட்டத்துக்கு மேல முருகனே வெறுத்துட்டேன், போங்க சார், இல்ல இன்னைக்கு முருகன் இருந்தாருன்னா நான் அந்த நஷ்டத்தை நான் அடைஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்றாங்க. இப்ப இந்த வீடியோ நீங்க எல்லாமே பார்த்திருக்கீங்க. இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க, இது யாரோட தப்பு? தடுக்கல, முருகன் தடுக்க வரல, உங்களுக்கு எங்க புத்தி போச்சு? இப்போ பரிகாரம் இது எல்லாமே வந்து செகண்டரிங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், பரிகாரம் இந்த விஷயம் நம்ம பண்றோம் இதெல்லாமே செகண்டரி. நம்ம பக்தி எங்க இருக்கு? நீங்க ஒரு நான்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் தினசரியா கோயில்ல தான் இருப்பேன். சில பேரால முடியாதவங்க 2 நாள் ஒரு வாட்டி கோயிலுக்கு போவாங்க, இல்ல வாரத்துல 2 நாள் 3 நாள் 4 நாள் கோயிலுக்கு போவாங்க, எல்லாமே ஓகே. நீங்க ஏதாவது ஒரு திருவிழாவோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனோ அப்படிங்கிற ஒரு கோயில் வாசலையோ மிதிக்கிறால் அது தப்பு கிடையாது. சரி, உங்களால உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க வேலை அப்படிங்கிறது நீங்க போய் மிதிக்கிறீங்க. அட்லீஸ்ட் நீங்க வீட்லயாச்சும் நீங்க முருகனுக்கு வந்து டெய்லி வழிபாடு பண்ணணும், இது கண்டிப்பா பண்ணி தாங்க ஆகணும். இப்படி நீங்க பண்ணாத போது, நீங்க முருகனை விட்டு விலக உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் போது, அப்ப நீங்க வந்து முருகன் எனக்கு காட்டவே இல்லை, வழி காட்டல, முருகன் வந்து தடுக்கவே இல்லை அப்படின்னா இது எந்த வகையில வந்து நான் ஏத்துக்க முடியும்? இது எந்த வகையில வந்து முருகன் மேல தப்பு சொல்றாங்கன்னு எனக்கு அவங்க கிட்ட என்ன ரியாக்ட் பண்றது? இது கோபமா பேசலாமா, இல்ல இவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களா அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. நான் காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்த நிமிஷம் நான் முருகிட்ட போய் சொல்றேன், ஏன் முருகா, இவங்களா போய் ஏமாந்துடுறது, இவங்களா உன்னை நம்பாம போய் பரிகாரத்துல போய் நம்புறது, இருக்கிற எல்லா கோயிலும் உலகத்துல இருக்க என்னென்ன கோயில் வந்து அந்த மனுஷன் சொன்னாரோ, அந்த ஜோசியர் என்னென்ன கோயில் சொன்னாரோ எல்லா கோயிலும் போய் சுத்திட்டு வர்றது. சரி, இப்ப பாக்குறவங்க கூட சொல்லலாம், இல்லங்க உண்மையானவங்க நிறைய பேர், நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், உண்மையான கரெக்டான ஜோசியை கணிச்சு சொல்றவங்க இருக்காங்க, நான் அவங்கள தப்பு சொல்லல. சில பேர் இந்த ஃபீஸுக்காகவும் சில தொழில்கள் செய்யறதுக்காகவும் இவங்களை வந்து ஏமாந்து இருந்தால், சப்போஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக தான் நான் சொல்றேன், தயவுசெய்து போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து திரும்பி அந்த கடனில் போய் நிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். இந்த பரிகாரம் நம்புனீங்கன்னா, இந்த கோயில் இந்த ஜோசியம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்புனீங்கன்னா முருகன் பக்தியை விட்டுடுங்க. என்னோட சஜஷன் இது மட்டும்தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட அஸ்ட்ராலஜியும் ஜோசியமும் என் குடும்பம், என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட 8-9 வருஷம் மேல ஆகிப்போச்சு. இன்னைய வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது கூட எனக்கு தெரியாது. என் முருகனுக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நான் என்ன பேச போறேன், என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது, என்ன செயலாக போகுது, இது எல்லாமே முருகன் மறந்தது. அப்படியே தான் நான் வாழ்க்கையில போயிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நான் எதுக்கு நம்பிட்டு இருக்கேன்? நம்பிக்கை இதெல்லாம் விட்டுடுங்க. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு எதுக்கு? எனக்கு என் முருகன் என் கூட இருக்கும் போது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னை எதுவுமே பண்ணாது. முருக பக்தர்களே, இது எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் மட்டும்தான் இதை நான் சொல்றேன். தயவு செய்து உங்க குடும்பத்துல சில பேர் இருப்பாங்க, இந்த ஜோசியத்தை நம்பிக்கிட்டு, இல்ல இந்த ஜாதக ரீதியா நான் இங்க போறேன் அங்க போறேன் இவ்வளவு செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. தயவுசெய்து இந்த காணொலி அவங்களுக்கு வந்து அனுப்பி விடுங்க. கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. தேவையில்லாம காசு போய் நஷ்டம் அடைஞ்சு கடன் நிலையில் நிற்காதீங்க. ஒரே ஒரு ஆள் முருகனை மட்டும் நம்புங்க. நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க நான் சொல்ல மாட்டேன். உங்க மனசுக்கு முருகப்பெருமான் எங்க வர சொல்றாரோ அங்க மட்டும் போயிட்டு வாங்க. 9 வாட்டி போயிட்டு வாங்க. அது என்ன கோயிலா கூட இருக்கட்டும், 9 வாட்டி போயிட்டு வாங்க. அவ்வளவுதான். உங்க மனசார போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாறும். எனக்கு நடந்திருக்குங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, வாழ்க்கையில வந்து என்னென்ன அனுபவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல நான் வந்து சொல்றேன். நன்றி.